வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த புகையில்லா விறகடுப்பு தான் பெரிய ராமாயணம் மாதிரி எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கு. 1 மாதம் ஆயிடுச்சு இந்த அடுப்பு வேலை ஆரம்பித்து. ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலை அப்படியே நின்று போயிடும். கடைசியில் ஆள் வரமாட்டாங்க. சின்ன வேலை சில்லற வேலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆள் வர்றதும் சங்கடமாக இருந்தது. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த புகைப்போக்கி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு ஒரு மூடி ஒன்று செய்யணும். அதுவும் அதே மாதிரி இந்த புகைப்போக்கியோட இந்த குழாய் மேலே போய் முடியுதில்ல, அந்த இடத்துல அதுக்கு ஒரு மூடி செய்யணும். இந்த 2 சின்ன வேலை இருக்குது. இந்த புகைப்போக்கிலாம் வச்சிட்டாங்க. ஆனால் அந்த மூடி இன்னும் போடாததுனால அந்த இடத்துல ஒரு ஓடு ஒன்று வச்சு மூடி பார்த்து அடுப்பு எரியுதா, இந்த வாட்டம் சரியாக இருக்கா அப்படின்னு மண் வச்சு அடைச்சி பார்த்துட்டு அடுப்புலாம் இன்றைக்கி பற்ற வச்சுட்டு அடுப்பு நல்லா எரியறத உணர்ந்ததுக்கப்புறம் இப்போ கடைசியாக அந்த புகைப்போக்கிக்கு மேலேயும் கொஞ்சம் கலவையை போட்டு நல்லா முழுசாக அடைச்சி விடும் பணி இன்றைக்கி நடந்தது. இந்த சில்லறை வேலைக்கு ஆள் கூப்பிட வேணாம், நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலவையெல்லாம் போட்டு நாங்களே இதை பூசிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் வேலை மிச்சம் இருக்குது. நான் இப்போ பூசிகிட்ருக்கேன் பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு துளை இருக்குல்ல, அந்த துளை அந்த சந்துக்கு மட்டும் ஒரு மூடி செய்யணும். இது தவிர மேலே ஒரு மூடி ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அடுப்புக்கான வேலை எப்படி நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத கூடிய விரைவில் உங்கள் கூட இது ஒரு பெரிய பதிவாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா காத்திருந்து இந்த அடுப்பு தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி பொருள் எப்படி தரம் எப்படி அப்படிங்கிறது 2வது விஷயம். இதை தேடி கண்டுபிடிச்சி அதை வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நாள் தேவைப்பட்டுச்சு. அன்னையிலேருந்தே எனக்கு ஒரு ஆவலாக இருக்குது, எப்படியாவது இந்த அடுப்பை நம்ம வெற்றிகரமாக கட்டி முடித்து உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சின்ன பகுதிகள் மட்டும் மிச்சம் இருக்குது. அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், சுத்தம்லாம் பண்ணியாச்சு. அடுப்பு எரித்து பார்த்தாச்சு. முறையாக ஒரு நாள் இந்த அடுப்பில் நான் பால் காய்ச்சணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த சின்ன வேலை அது மட்டும் முடிச்சிட்டா அந்த இடத்துல அடுப்புக்கு பின்னாடி ஒரு சந்து இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் ஒரு மூடி ஒன்று செய்யணும். அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஜம்முன்னு அடுப்புக்கான பதிவை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்குவேன். விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.